ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRIAS அகாடமி. இந்த வீடியோவில் இந்தியன் பாலிட்டியில் 6th சோஷியல் புக்கில் இருக்க உள்ளாட்சி அமைப்பு, ஊரகமும் நகர்ப்புறமும் இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். வாங்க படிக்கலாம். மாநகராட்சி அப்படின்னா 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையும் அதிக வருவாயும் இருக்கிற ஊரை தான் மாநகராட்சி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அறிவிக்குது. புக்கில் இப்போ 15 கொடுத்துருக்காங்க. இப்போ 25 மாநகராட்சிகள் இருக்குது. புதுசாக இப்போ 4 சேர்த்துருக்காங்க. என்னென்னா நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி, திருவண்ணாமலை. 25 மாநகராட்சிகள் இருக்குது. இப்போது சென்னை மாநகராட்சி தான் 1688 உருவாக்கப்பட்டுச்சு. இந்தியாவோட மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு 1688 சென்னை. பொதுவாக கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் தேவைகள் மாறுபடும். அதன்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நகர்ப்புறத்தை மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி அப்படின்னும், கிராமப்புறத்தை ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. நகராட்சி அப்படின்னா என்னென்னா, 1 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையுடன் வருவாய் அதிகம் இருக்க ஊர்களை நகராட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. 10 லட்சத்துக்கும் மேலேனா மாநகராட்சி, 1 லட்சத்துக்கும் மேலே மக்கள் தொகை இருக்குது அப்படின்னா அது நகராட்சி. தமிழ்நாட்டில் முதல்ல உருவாக்கப்பட்ட நகராட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலாஜாபேட்டை. பேரூராட்சி சுமார் 10,000 பேர் வாழக்கூடிய ஊராக இருந்துச்சுன்னா அதுதான் பேரூராட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, இந்த பேரூராட்சி அப்படிங்கிற உள்ளாட்சி அமைப்பு தமிழ்நாட்டில் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமாக. ஊராட்சி ஒன்றியம் இந்த மாதிரி பல கிராம ஊராட்சிகள்லாம் சேர்ந்து ஊராட்சி ஒன்றியம்னு ஒன்று அமைப்பாங்க. ஓகேவா? அதில் கவுன்சிலர்கள், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர்கள் இருக்காங்களே, அந்த கவுன்சிலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அதிலே ஒரு துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுப்பாங்க. வட்டார வளர்ச்சி அலுவலர் அப்படின்ற ஒரு BDO இவர் தான் இதோட நிர்வாக அலுவலராக செயல்படுவார். நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா 4 ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குதான். மாவட்ட ஊராட்சி அதாவது 50,000 மக்கள் தொகை வீதமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மாவட்டத்தை பல பகுதிகளாக பிரிக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட், பஞ்சாயத்து, வார்டு. கிராம ஊராட்சி உறுப்பினர்களை என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கள் தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த உறுப்பினர்கள்லாம் அவங்களுக்குள்ள ஒரு குழு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களோட வளர்ச்சி திட்டங்களை கண்காணிக்கவும் மேற்பார்வையிடமுங்கிறதுக்காக தான் இவங்கெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த உள்ளாட்சி அமைப்புகள்ங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால் நிர்வகிக்கப்படுது. இதுவே தொகுதிகள், பகுதிகள் அந்த மாதிரி பிரிக்கப்பட்டு அந்த பகுதி உறுப்பினர்களை மக்கள் நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. மாநகராட்சி தலைவர் அதாவது மேயர், நகராட்சி தலைவர் இவங்கெல்லாமும் அப்படிதான் நேரடி தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மாநகராட்சி துணைத் தலைவர், நகராட்சி துணைத் தலைவர் இவங்கெல்லாம் அந்தந்த பகுதி உறுப்பினர்கள் இருக்காங்களே அவங்க தேர்வு செஞ்சிருவாங்க. உள்ளாட்சி அமைப்புகளால் என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய பணியை அவசிய பணிகள், விருப்ப பணிகள் அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ கிராம ஊராட்சியின் பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசிய பணிகள். அவசிய பணிகள்ங்கிறது குடிநீர் வழங்குறது, தெருவிளக்கு அமைக்கிறது, தெருக்களை தூய்மைப்படுத்துறது, கழிவுநீர் கால்வாய் அமைக்கிறது, ஊர் சாலைகள் அமைத்தல், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்துதல். அதுவே விருப்ப பணிகள் அப்படிங்கிறது வரப்போ பூங்கா, நூலகம், விளையாட்டு மைதானம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் விருப்ப பணிகளில் வரும். மாநகராட்சியின் பணிகளும் இதுதான். இன்னும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா மேம்பாலங்கள், ஒரு டவுனுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதுவும் வரும் இதில். நெக்ஸ்ட் இந்த வேலையெல்லாம் யார் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்ற கூட்டங்களில் நிறைவேற்றப்படும் தீர்மானங்களின்படி ஆணையாளர் மற்றும் அந்தந்த அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கீழே மற்ற அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள்லாம் இருப்பாங்க. அவங்கள வச்சு தான் இந்த பணிக்கு செயல்படுத்தப்படுது. வருவாய் என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம ஊராட்சியிலேருந்து இந்த வீட்டு வரி, தொழில் வரி கட்டுறது, கடைகள் மேலான வரி, குடிநீர் இணைப்புக்கு கட்டணம், நிலவரி, அப்புறம் சொத்துரிமை மாற்றப்போ அதில் ஒரு குறிப்பிட்ட பங்கு, அது போக மத்திய மாநில அரசுகள் நிதி ஒதுக்கீடு செய்யும் இல்லையா, இதெல்லாம் வச்சு தான் இந்த வருவாய். இதுவே மாநகராட்சியின் வருவாய் அப்படின்னு பார்க்குறப்போ எக்ஸ்ட்ராவாக இந்த பொழுதுபோக்கு வரி, வாகன கட்டணம் இதெல்லாமே வரும். நெக்ஸ்ட் கிராம சபை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒவ்வொரு ஊராட்சியிலுமே கிராம சபை அப்படிங்கிறத அமைச்சிருப்பாங்க. இது ஒரு நிரந்தர அமைப்பு. ஓகேவா? இந்த கிராம சபை கூட்டம் அப்படிங்கிறது சின்ன கிராமங்கள்ல கூட நடைபெறும்.
கிராம சபையே மக்களாட்சி அமைப்போட ஆணி வேராகும். 18 வயசு முடிஞ்சுட்டு ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல உங்க பேர் இருந்துச்சு அப்படின்னாவே இந்த கிராம சபை கூட்டத்தை வந்து நம்ம கலந்துக்கலாம். இந்த கூட்டங்கிறது வருஷத்துக்கு 4 தடவை கூடும். யார் யாரெல்லாம் வருவாங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் மற்றும் பகுதி உறுப்பினர்கள் இவங்க எல்லாருமே கலந்துக்குவாங்க. எந்தெந்த நாள் சொல்றாங்க இல்லையா, மொத்தம் 4 நாள் கூடுனாங்களா, என்னென்னா ஜனவரி 26 குடியரசு தினம், சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15, மே 1 தொழிலாளர் தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. இந்த 4 நாளும் வந்து கிராம சபை கூட்டம் கூடும். இந்த நாட்களை தவிர வந்து தேவைக்கேற்ப அவசர காலத்திலேயே வந்து இந்த கிராம சபை கூடும். அது வந்து சிறப்பு கிராம சபை கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரங்களை பரவலாக்குவது அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் பஞ்சாயத்து ராஜ் சட்டம்னு 1992 ஏப்ரல் 24 கொண்டு வந்தப்பட்டிருக்கு. இந்த சட்டம் வந்து பெயர் வச்சது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தியடிகள் பெயர் வச்சிருக்காரு. ஸோ தேசிய ஊராட்சி தினம் அப்படிங்கிறது வந்து என்னைக்குன்னா ஏப்ரல் 24. இந்த பஞ்சாயத்து ராஜுக்கான சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா 3 அடுக்கு ஊராட்சி அமைப்பு, இது கிராம சபை அமைக்கிறது, இடஒதுக்கீடு, பஞ்சாயத்து தேர்தல், பதவிக்காலம், நிதிக்குழு, கணக்கு மற்றும் தணிக்கை, இன்னும் பிற. உள்ளாட்சி அமைப்புல பெண்களோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் பெண்களும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 33% இடஒதுக்கீடு இருந்துச்சு. 2011 நடைபெற்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சிக்கான தேர்தலில் 38% பெண்கள் வெற்றி பெற்று இருந்திருக்காங்க. 2016 தமிழக அரசு என்ன பண்ணியிருக்குன்னா பெண்களுக்கு உள்ளாட்சியில் 50% இடஒதுக்கீடு வழங்குறதுக்கு சட்ட திருத்தம் செஞ்சிருக்காங்க. உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பதவி காலம் வந்து 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த தேர்தல் நடைபெறும். மாநில தேர்தல் ஆணையம் தான் வந்து இதற்கான தேர்தலை நடத்துறது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநில தேர்தல் ஆணையம் இருக்கும். தமிழ்நாட்டில் மாநில தேர்தல் ஆணையம் எங்க இருக்கு அப்படின்னா சென்னை மாவட்டத்தில் இருக்க கோயம்பேட்டில் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சாலை பாதுகாப்பு. இது வந்து இம்பார்ட்டண்டா இருக்கிறத மட்டும் பார்த்துக்கலாம். இந்த குறியீடுகளில் வந்து கட்டாய குறியீடுகள், எச்சரிக்கை குறியீடுகள், அறிவுறுத்தும் குறியீடுகள் அப்படின்னு இருக்கு. நீல நிற வட்டங்கள் வந்து நேர்மறை அறிவுறுத்தல்களுக்காக சாலையில என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுது. சிவப்பு நிற வளையங்கள் அல்லது வட்டங்கள் வந்து சாலையில் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது எதிர்மறை அறிவுறுத்தலா வந்து வழங்குது. கட்டாய குறியீடுகள் அப்படிங்கிறது வந்து நாம் சாலையில் செய்ய வேண்டிய மற்றும் செய்யக்கூடாதவை பற்றிய விதிகள் ஆகும். ஓகேவா? இவை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியவை. இந்த குறியீடுகள் வட்ட வடிவில் காணப்படுகின்றன. இந்த சிம்பல் வந்து செல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1 வே. இது வந்து வலது பக்கம் திரும்பக்கூடாது, இடது பக்கம் திரும்பக்கூடாது, யூ டர்ன் பண்ணக்கூடாது. எச்சரிக்கை குறியீடுகள் அப்படிங்கிறது வந்து சாலைகளின் சூழ்நிலைகள் குறித்த எச்சரிக்கைகளை சாலை பயன்பாட்டாளர்களுக்கு அறிவிப்பவை எச்சரிக்கை குறியீடுகள் ஆகும். இது பொதுவாக முக்கோண வடிவத்தில் காணப்படுகிறது. கட்டாய குறியீடுகள் வந்து வட்ட வடிவில் இருக்கு, எச்சரிக்கை குறியீடுகள் வந்து முக்கோண வடிவில் இருக்கு. இது வந்து குறுகிய பாலத்துக்கான சிம்பல், குறுக்கு சாலை, பள்ளி இருக்குங்கிறதுக்கு, ஆட்கள் வேலை செய்யறாங்க, இடது பக்க வளைவு அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் அறிவுறுத்தும் குறியீடுகள் திசைகள் மற்றும் சேர வேண்டிய இடங்கள் குறித்த தகவல்களை அறிவுறுத்துவதாக அமைகின்றன. பொதுவாக செவ்வக வடிவத்தில் காணப்படுகின்றன. பெட்ரோல் பம்ப், ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, ஹோட்டல்ஸ் இருக்கிறது, பார்க்கிங்க்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் சாலை பாதுகாப்பு விளக்குகள் சிவப்பு நெல், மஞ்சள் கவனி, பச்சை செல். ஓகேவா? இது ஒரு தடவை ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாதசாரிகள் கடக்கும் இடம் அப்படின்னு சொல்லி 1934 வந்து பிரிட்டன்ல அமைச்சிருக்காங்க. ஃபெலிசா பேக்கன் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒளி கம்பங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இது பிரிட்டனோட போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த எல் ஹோரி ஃபெலிசா அவரோட பெயர்னால அமைக்கப்பட்டிருக்காங்க. அது போக ஜீப்ரா கிராசிங் அப்படிங்கிறது கருப்பு வெள்ளை பட்டைகளாக இருந்துச்சு. இப்போ கருப்பு வெள்ளை கூடுகளாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீப்ரா கிராசிங் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதசாரிகள், மாணவர்கள், நடைபாதை பண்ணுறவங்கலாம் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ரீட் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட வந்து 6th பாலிட்டியோட சாப்டர்ஸ் எல்லாமே முடிஞ்சு. இது எல்லாத்தையும் சேர்த்து புக் இன்சைட் கொஷின்ஸ் என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ 6th பாலிட்டிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று தனியாக அப்லோட் பண்ண போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.